பாருங்கள், இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா ரைஸ் நைட்டே ஊற வச்சு காலையில் நொய் பண்ணி பாசிப்பருப்பு போட்டு ஒரு கஞ்சி செய்யலாம் வாங்க. பாருங்கள், அதுக்கேற்ற துவையல் கச்சிக்கிறதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு துவையல் பார்க்கலாங்க. இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம இப்போ மாப்பிள்ளை சம்பா ரைஸில் கஞ்சி செய்யலாங்க. கஞ்சிக்கு இதில் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் பருப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு வறுத்துக்கலாங்க. இதை பாருங்கள், இதை இது ஒரு நொய் பண்ணிக்கலாங்க. நொய் பண்ணிக்கின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது நைட்டே ஊற வச்சுதுங்க. இது நைட்டே ஊற வச்சுது, அதை சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், நொய் பண்ணியாச்சு. நொய் பண்ணிக்கலாங்க. 1:5ன்ற மாதிரி தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம பருப்பு வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு வறுத்துக்கலாங்க. பருப்பு வறுத்துக்கின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போது நம்ம நொய் போட்டுக்கலாம். மிக்சியில் 1-2 ஆட்டிக்கினா நொய் ஆகிடும். நைட்டே ஊற வச்சு நல்லா நைஸாக ஆகிடும். வெந்துச்சுன்னா அரிசியாக இருந்தால் கஞ்சிக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், 1:5 தண்ணி வச்சுக்கலாங்க. வேறு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல. இதே போதும். இந்த தண்ணியிலே குக் ஆகிடும். உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு பார்க்கலாங்க. வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டாச்சு. 5 விசில் வரணுங்க. பாருங்கள், கஞ்சி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பச்சை பயிறு வச்சு ஒரு துவையல் செய்யலாங்க. பச்சை பயிறு 100 கிராமு. பாருங்கள், பூண்டு ஒரு 6 பல், 3 கார மிளகா, 3 ரெட் சில்லி, ஒரு துண்டு அதாவது 2 புளியாங்கொட்டை சைஸு புளி, தேவையான உப்பு, தேவையான பெருங்காயங்க. ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வானலி வச்சு பச்சை பயிரை வறுத்துக்கணுங்க. பாருங்கள், பச்சை பயிர் வறுத்துக்கலாம். 100 கிராமு வறுத்துக்கின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், வறுந்துடுச்சு. நம்ம இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு. சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு. சீரகம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை சீரகம், வரமிளகா, புளி போட்டுக்கலாங்க. பூண்டு 6 பல், நல்லா வதக்கட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு. ஒரு 3 கை சிட்டிக்கு அளவு பெருங்காயம் போட்டுக்கலாங்க.
பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டிக்கணுங்க. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு இந்த ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கின்னு இது பாருங்கள் ஆட்டி எடுத்து வந்துடலாம். ஆயிடுச்சுங்க சட்னி. பாருங்கள் இந்த மாதிரி குறைன்னு ஆட்டணுங்க. பாருங்கள் ரவை விட சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆட்டிக்கணும். அவ்வளோதாங்க. இது தாளிக்கு தேவையில்ல. அவ்வளோதான். அப்படியே சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரிஷர் வந்துச்சு. திறந்துக்கலாம். 1:5 தண்ணி வச்சுது பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாங்க. கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம். சரிங்களா? தண்ணி எதுனா ஊற்றணும்னு நீங்கள் தண்ணியாக வேணும்னா சுடு தண்ணி தாங்க ஊற்றணும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றினா டேஸ்ட் கம்மியாகிடும். சரிங்களா? இந்த மாதிரி செய்யுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க மறக்காமல்.